நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். பெருமாளே, ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர. என்னம்மா பாக்குறீங்க? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படியா தெரியும்? அவங்கள முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்லையே. இது பாருங்க, இவங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். புரியுதுங்களா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. துளசி, நோக்கு என்னடி ஆச்சு? ஏடி ஏன் காலை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்க? யாருக்கு பாவம் செஞ்சோமோ அவங்க கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும். துளசி, நீ எங்களுக்கு என்ன பாவம் பண்ண? பணக்கார தெய்வம்னு சொல்றாங்க. திருப்பதியில் இருக்கிற உன்னோட கோயில்ல தினம் கோடி கோடியா உண்டியல சேருது. வசதி உள்ளவங்க பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. பாட்டி சொன்ன விஷயம் உண்மையா இருந்தா, நான் அந்த பணக்கார வீட்டு பையனா இருந்தா, அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டா உனக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். பத்தலைன்னா சொல்லு, எனக்கு அந்த வீட்டுல சேர வேண்டிய பங்கு மொத்தத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறேன். எனக்கு தேவை பணம் இல்லை, நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதான். கண் தெரிஞ்சோ குருடனா இருக்கு, நீதான் எனக்கு வழிகாட்டு. குறுகலையா தட்டுல காசு போட காசு இல்லை. அதனால என்ன, பரவாயில்ல. பகவான் நன்னா சேவிச்சுக்கோ, அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார். தைரியமா இருங்கோ சாமி. இதே தட்டுல 100 ரூபாய் போடுறதுனால கூடிய சீக்கிரம் எனக்கு கிடைக்கும். பெருமாள் பணத்தை பார்க்குறவர் இல்ல, பக்தியுள்ள மனசை பார்க்குறவர். மனசார வேண்டிக்கோ, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. நன்னா இருப்பா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். பெருமாளே, ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते. எல்லாருமே நல்ல வார்த்தை தான் சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் நான் யாரும் தெரிஞ்சிடும். பாட்டி கில்லாடியாச்சே, அந்த பணக்கார பையனுக்கும் எனக்கும் என்ன ஒருவன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. எப்படியோ நல்லது நடந்தா சரி. जय जय हे
மொத்த குடும்பமும் வெளியே போயாச்சு. ரங்கநாயகியோட வீட்டு சாவி இப்போ என் கையில. அந்த வீட்டுக்கு இப்போ நான் சொந்தக்காரன் இல்ல, நாம சொந்தக்காரங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏண்டி வைக்கப்படணும்? நான் என்ன திருடினேனா இல்ல கொள்ளை அடிச்சேனா? ஏலத்துக்கு வந்த வீட்டை வாங்கியிருக்கோம், மொத்த பணத்தையும் கட்டி வாங்கியிருக்கோம். என் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி வாங்கி சாவியை என்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை விட வேற ஒரு அவமானம் உங்களுக்கு தேவையா? எவனோ போட்ட பிச்சை காசுல ஏலத்துல எடுத்துட்டேன்னு என்கிட்ட சாவியை கொண்டு வந்து காட்டுறீங்களா? இது உங்க மனசை உறுத்தவே இல்லையா? மனச உறுத்துறதா? ஆமா, உறுத்தல. சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அது நான் இருந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு. மறுபடியும் என் கைக்கு திரும்ப வரத நினைச்சு சந்தோஷப்படுறேன். கூடாதுங்க, சந்தோஷமா இருக்க கூடாது. எரியணும், உடம்பெல்லாம் பத்தி எரியணும், ரத்தம் கொதிக்கணுங்க. வெளியே போனவங்க யாருங்க? உங்களை புள்ள மாதிரி வளர்த்த அக்காவும் மாமா தானுங்க. இதே கேள்விய அன்னைக்கு என்ன அந்த வீட்டு விட்டு அனுப்பும் போது அவங்கள நீ கேட்டியா? இன்னைக்கு என்ன மட்டும் வந்து கேக்குற? அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. ஆனா நீங்க அந்த பாவி சக்கரவர்த்தி கூட சேர்ந்து அவங்க மொத்த சொத்தையும் ஏமாத்தி பிரிச்சுட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க. ஏய், மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தின, துரோகம் பண்ண இப்படிலாம் சொல்லாத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏமாத்தினது யாரு? நானா? அவங்க. நான் இல்ல. துரோகம் செஞ்சது யாரு? நான் இல்ல, அவங்க. பாவம் செஞ்சது யாரு? நான் இல்ல, அவங்க. உண்மையிலே ரங்கநாயகி அம்மா பாவம் செஞ்சவங்க. இல்லனா இப்படி ஒரு தம்பி அவங்களுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. என்னடி சொன்ன? மேலும் மேலும் பாவம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். வேணாங்க, அந்த வீடு நமக்கு வேண்டாம். இந்த சாவிய அந்த அம்மா காலடியில வச்சுட்டு மன்னிப்பு கேட்டு வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஒட்டு மொத்தமா அவங்க என் காலில் விழணும், நான் போய் அவங்க காலில் விழறதா? இந்த ஜென்மத்தில் நடக்காது துளசி. நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா உன் ஃப்ரெண்டு இந்த திமிரு பிடிச்ச பத்மா இருக்காளே, என் உயிரே போனாலும் அவளை மன்னிக்க மாட்டேன். அவளுக்கு இருக்கிற திமிரும் ஆணவமும் அழியணும், அழிச்சு காட்டுவேன். வேணாங்க, கத்தி எடுத்தவன் வாழ்க்கை கத்தியில தான் முடியும்னு சொல்லுவாங்க. பழிவாங்க நினைக்கிறவங்களுக்கு அந்த உணர்ச்சியே பகையா வந்து அழிச்சிடும். சாபம் கொடுக்குறியா? சாபத்துக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. நாளைக்கு நீ, நான், கிருஷ்ணா 3 பேரும் அந்த ஆத்துக்கு போறோம். தயாராயிரு. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். உண்மையான பத்தினி புருஷன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். விழுந்து விழுந்து ராமாயணம் படிக்கிறியே, அதுல உள்ள நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க மாட்டேன். ராமர் காட்டுக்கு போகும்போது சீதை கூடவே போனான். அவர் அயோத்திக்கு சக்கரவர்த்தி ஆகும் போதும் பட்டத்து ராணியா பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தான். புருஷன் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் பக்கத்துல இருக்கிறவதான் பத்தினி, அது தெரிஞ்சுக்கோ. ராமர் அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை காப்பாத்தினாரு, அப்ப சீதை கூடவே இருந்தா. ஆனா நீங்க தர்மத்தை அழிச்சிட்டு அதர்மம் பக்கம் நிக்கிறீங்க. உங்க கூட வரதுக்கு நான் தயாரா இல்ல. வரலனா நஷ்டம் உனக்கு தான். எந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு இவ்வளவு நாள் போராடினியோ அந்த வாழ்க்கை உன்னை விட்டு போயிடும். மறுபடியும் நீ வாழா வெட்டியா உங்க அக்கா கூட பேசாம இருக்க வேண்டியதுதான். அதுவும் வித்தவுட் கிருஷ்ணா. அவ என் கூட தான் இருப்பா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் உன் இஷ்டம். காலையில் ரெடியா இருப்பேன்னு நம்புறேன். குட் பாஸ்கர், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நல்ல டீட்டெயிலாக தயார் பண்ணியிருக்கிற. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்ஸ் பா.
அப்புறம் அந்த புது ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஃபீல்ட் ஆஃபீஸரை யூட்டிலைஸ் பண்ண வேண்டாம். ஏன்பா? ஏற்கனவே அவங்களுக்கு கம்பெனி ஒர்க் ஹெவியாக இருக்கு. மேலும் மேலும் அவங்களுக்கு டாக்ஸ் பண்ணாக்கா குவாலிட்டி இருக்காது. அதனால் புதுசாக உன்ன மாதிரி ஒரு யங் மேனேஜராகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தரை ஃபீல்ட் ஆஃபீஸராகவும் அப்பாயிண்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுத்துடலாம். நமக்கு சீக்கிரமாகவும் ஒழுங்காகவும் வேலை நடக்கணும். கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்கப்பா. எதுக்கு இப்போ புது புது ப்ராஜெக்ட்லாம் கமிட் பண்ணிக்கிறீங்க? இருக்கிறதே போதாதா? நீ கேட்கறது எனக்கு புரியுது பாஸ்கர். இருக்கிற ஒரு புள்ளையும் எழுந்துட்ட, இன்னும் ஏன்டா சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறான்னு கேட்குறேன், அதானே? ஐயோ சாரிப்பா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. உங்க உடம்பு இருக்க நிலைமையில எதுக்கு நீங்க இந்த அளவு கஷ்டப்படணும்னு தான்ப்பா கேட்டேன். அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தானப்பா. நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எதுக்காக இப்படி உழைக்கணும்? தேவையில்லாத டென்ஷன் தானேப்பா இதெல்லாம். நீங்க 2 பேரும் என்னோட உடல்நிலை பத்தி கவலைப்படுறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நித்யா, நான் முன்ன சொத்து சேர்த்தது என்னுடைய புள்ள சஞ்சய்க்காக. இப்போ நான் சொத்து சேர்க்க ஆசைப்படுறது என்னுடைய பேரனுக்காக, குடும்ப வாரிசுக்காக. பேரன் குடும்ப வாரிசுனா நிச்சயம் நித்யாக்கும் எனக்கும் பங்கு உண்டுல்லப்பா. எங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு பங்கு கொடுக்க மாட்டீங்களான்னு சும்மா ஜாலியா விளையாட்டு கேட்டாங்கப்பா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இதுல என்னமா இருக்கு? 2 பேருக்கும் முறையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறேன். அப்பா, உங்க பணத்துக்காகவோ இந்த சொத்துக்காகவோ நாங்க இங்க இல்ல. உங்க அன்புக்கும் பாசத்துக்காகவும் நாங்க அடிமையா இருக்கிறோம். ஒரு நிமிஷம்ப்பா. இந்தாங்க, இது போன மாசம் வீட்டு வரவு செலவு கணக்கு. இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் உன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கும். நான் பார்க்க வேண்டியதே இல்லை. இந்தா. இருந்தாலும் நீங்க பார்த்து கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்லப்பா. கூட ஒரு 3 காஃபி கொண்டாங்க. அப்பா, நம்ம தான் வேலைக்காரி நிப்பாட்டிட்டோமே. ஒரு புது வேலைக்காரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். தெரியாத உனக்கு? வருவாங்க பாருங்க. என்னம்மா கையெல்லாம் நடுங்குது? அது ஒண்ணுமில்லையா, நீங்க சத்தமா காப்பி கொண்டு வான்னு சொன்ன உடனே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, போக போக சரியா போயிடுயா. பாருப்பா, நேத்து என்ன சொன்னேனோ அதுதான் இப்போ சொல்றேன்.
நீங்க எது பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இது உங்க வீடு மாதிரி. நீங்க செய்யற வேலை சரியா செஞ்சா அது போதும். சரிங்க ஐயா. பாஸ்கர், இவங்க ஒரு பெக்யூலர் இருக்கிறாங்க. நேத்தே வேலைக்கு சேர சொன்னேன். ஒரு நாள் டைம் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலைல வேலைக்கு வரல. ஓஹோ. பாஸ்கர், இன்னைக்கு காலைல வாக்கிங் போயிட்டு வரும்போது எதேச்சியா அவங்கள ரோட்ல மீட் பண்ணேன். என்னை பார்த்து பயந்த மாதிரி ஒதுங்கி போய் நின்ட்டாங்க. ஏன்னு கேட்டேன். ரொம்ப பெரிய இடம், இவ்வளோ பெரிய இடத்துல வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை, நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லி கூட்டு வந்துட்டேன். என்னம்மா பார்க்குறீங்க? இவங்கள உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படியா தெரியும்? அவங்கள முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்லையே. இது பாருங்க, இவங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி. எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்னய்யா, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல பிள்ளைங்க மாதிரின்னு. அப்புறம் என்ன, நான் கவனமா பாத்துக்கிறேன். இவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யறேன். சரி, நீங்க போய் டிஃபன் ஏதாவது தயார் பண்ணுங்க. சமையல் வேலைக்கு ஒரு ஆளு, வீட்டு வேலைக்கு ஒரு ஆளு, தோட்ட வேலைக்கு ஒரு ஆளு, டிரைவர்னு வாழ்ந்துட்டு இன்னைக்கு அரிசியில கல்லு பொறுக்கின்னு இருக்கேடி. நம்ம மாட்டு பொண்ணு பத்மா கீரை நறுக்கின்னு இருக்கா. இதெல்லாம் பார்க்க முடியாது எடுத்து. பகவானே, நான் உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருந்த போது நீ அப்படியே அழிச்சுட்டு இருக்கப்படாதா? என்ன சொல்றேன்? இங்க பாருங்க, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என் கழுத்துல இருக்கிற மாங்கல்யமும் நெத்தியில இருக்கிற குங்குமமும் நிலைச்சிருக்கிறது மட்டும்தான். அதுவும் என்னை விட்டு போகணும் தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? வயிற்றுச்சல் இல்லடி, வேதனை. அதனாலதான் என்னென்னமோ வாயில வருது. அதான் இப்படி புலம்பின்னு இருக்க. அப்பா, மனசுல வேதனை இருந்தா ராமாயணம் படிங்கோ. மனசுக்கு தெம்பும் தைரியமும் வரும். நீங்களே இப்படி விரக்தி ஆயிட்டீங்களா? எங்களுக்கு யார்ப்பா தைரியம் சொல்லுவா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. துளசி, நோக்கு என்னடியாச்சு? ஏண்டி ஏன் கால பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்க? யாருக்கு பாவம் செஞ்சோமோ அவங்க கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும். துளசி, நீ எங்களுக்கு என்ன பாவம் பண்ண? கழுத்துல இருக்க தாலிக்கு சொந்தக்காரர் செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாமே அது கட்டிட்டு இருக்க எனக்கு தானே வந்து சேரும். அவர் உங்களுக்கு செஞ்சது பாவம் மட்டும் இல்ல, மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு தான் நான் இப்ப மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இது பாரு துளசி, என் தம்பி நேக்கு செஞ்சத நான் துரோகமாவே நினைக்கல. எங்க போராத காலம் எங்களை ஆட்டி படைக்கிறது. அதுக்கு அவன் வெறும் கருவி தாண்டி. கருவே இல்லம்மா, அந்த குடும்பக்கார சக்கரவர்த்திக்கு கைக்கூலியா இருக்காரு. ஒரு அடியாள் மாதிரி அவன் சொல்றதெல்லாம் செய்யறாரு. அதோட உச்சக்கட்டம் தான் உங்க வீட்டை ஏலத்துல எடுத்தது. அந்த ஆத்த ஏலத்துக்கு எடுத்து அதோட சாவியத்தான் சக்கரவர்த்தி மாமா கையில கொடுத்துட்டானே. சுத்தி வளைச்சு பார்த்தா அந்த ஆம் நமக்குள்ளதானே இருக்குமா? நமக்குள்ளவே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவ ஏற்படுத்தி இருக்கான். உங்களை பழி வாங்க அவரை பயன்படுத்திக்கிட்டா. அவரே பழி வாங்க எவ்வளவு நாளாகும்? துளசி, சுதாதான் அதை புரிஞ்சுக்கணும்.
அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. மகுடிக்கு பாம்பு மயங்குற மாதிரி அந்த சக்கரவர்த்தி சொல்லுக்கு மயங்கி கிடக்குறாரு. இப்ப என்ன இந்த வீட்டுக்கு கொடுத்துட நடத்த வான்னு கூப்பிடுறாரு. துளசி, நீ சந்தோஷமா அந்த ஆத்துல போய் வாழலாம். எப்படிமா போக முடியும்? நீங்க இந்த சின்ன வீட்டுல கஷ்டப்படும் போது நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த அந்த மாளிகையில நான் எப்படிமா போய் வாழ முடியும்? ஏன் முடியாதுன்னு நினைக்கிற துளசி? முடியாது பத்மா, என்னால நிச்சயம் முடியாது. நான் மனசாட்சி உள்ளபடி என்ன வாழ வச்சவங்க நீங்க. நீங்க வாழ்ந்த வீட்டுக்கு போய் நீங்க இல்லாம நான் எப்படி அங்க வாழ்க்கை நடத்த முடியும்? அது எனக்கே நான் செஞ்சுக்கிட்ட துரோகம் இல்லையா? அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? அந்த வீட்டுக்கு அவரோட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. ஐயோ, மாமா ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. கோவப்படல, கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. நான் அவரோட அந்த வீட்டுக்கு போலன்னா என்ன வாழ வெட்டி ஆக்கிடுவாராம். ஐயோ, கிருஷ்ணாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனி மரமா தவைக்க விட்டுருவாராம். அதுக்கு நீ என்ன சொன்ன துளசி? உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க, நான் வாழ வெட்டியா என் கிருஷ்ணாவை பிரிஞ்சு தனியாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த வீட்டுக்கும் வர மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. என்னடி இது? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா முடிவு பண்ண? அம்மா, இது கரெக்டான முடிவுதாம்மா. இனிமே நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ துக்கமோ, இனி எல்லாமே உங்களோடதாம்மா. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். முதல்ல நீ எழுந்திரி பத்மா. முதல்ல நீ எந்திரின. போ, போடி.